எல்லாரும் மிருகப்பெருமானுடைய பேரில் இந்த விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். எங்களுடைய குருநாதர் அருட்குருநாதர் பெரும் அன்பையும் பாசத்தையும் முடியக்கூடிய காமாட்சிபுரம் மாரியம்மன் என்பவர் ஐயா சிவலிங்கேஸ்வர சாமியுடைய மரபிலே வந்த அருட்குருநாதர் அன்பின் வடிவானவர் கட்டளைங்கேஸ்வர சாமிகள் அவர்களை திருடி வணங்கி தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேசபக்தி பரம்பரையில் வந்த எங்கள் ஐயா வாபு சுந்தரனாருடைய பேத்தியார் அம்மா அவருடைய திருவடிகளை வணங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகானந்த சுவாமிகள் அவர்கள் சாதாரணமாக இந்த மண்ணில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். ஆண்மை உருக்கொண்ட அந்தனர் எங்கள் அண்ணன் விவேகானந்தனை மாண்பை எதிர இருந்தால் மண்ணையும் பின்னையும் வெல்லலாம், காமனை போன்று அடையினால் ஒரு காமத்தை அடையலாம் என்று வர்ணிக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பக்தியின் வடிவம், தெய்வத்தின் வடிவம், தேசத்தின் வடிவம், அனைத்திற்குமான வடிவம் அண்ணன் விவேகானந்தர். அவருடைய தினத்திலே பேசுவது பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்க தேசத்திற்கு சென்று பேசுவதற்கு காரணமாக அமைந்தது வங்கத்தில் பிறந்த அந்த சிங்கத்தை உலகம் முழுவதும் அறிய செய்ததில் தமிழகத்திற்கு பெரும்பங்கு இருக்கிறது. குறிப்பாக எங்கள் ஐயா ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய சேதுபதி சக்கரவர்த்தியுடைய பெரும்பங்கு இருக்கிறது. அந்நிய தேசம் சென்று இந்த தேசத்துடைய அருமையை, இந்த மதத்துடைய பெருமையை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை பறைசாற்றி விட்டு திரும்பவும் தாய் மதத்திற்கு, தாய் மண்ணிற்கு வருகின்ற பொழுது ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் சேதுபதி சக்கரவர்த்தி தன்னுடைய சிரசை ஆழ்த்தி இந்த புனிதமான பாதையில் இன்னும் பட வேண்டும் என்று சொல்கிறார். விவேகானந்த சுவாமி அவர்கள் அந்த போக பூமியிலே சென்று இந்த தேசத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு சக்கரவர்த்தி, பெரிய ராஜா தன்னுடைய தலையை, சிரசை தாழ்ந்து வணங்கி இருக்கிறாரேன்னு சொல்லி அவர் தலையில காண்பிக்கிறார். இந்த மண்ணிலே இறங்கி இந்த ராமநாதபுரம் மண்ணிலே கடற்கரை மணந்த பொருள்ல ஏன் கேட்டா, இல்லடா நல்லா நம்ம சாமி வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு யாவது யோசிச்சு போது நான் அந்நிய தேசத்துக்கு போகத்துடைய பூமிக்கு நான் சென்று விட்டேன். இந்த பாரத தேசம் எங்களுக்கு புண்ணிய பூமி, பாவத்தை பல்வேறு சம்பவங்களை அவருடைய வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் எங்கள் ஐயா வாபசி என்ற அம்மா சொன்ன செய்தியானது ஒரு புதிய செய்தியாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் தேசபக்த சிதம்பரமாக தெரியும், கப்பலோட்டிய தமிழராக தெரியும், ஆனால் அவர் காவி சிதம்பரம் என்பதை இன்று தெரிவித்தார். அவருக்கு பிழைக்க தெரியாத மனிதர். அந்த பெருமகன் பெரிய வழக்கறிஞர், உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத வழக்கறிஞர். தான் குடும்பம் உண்டு, வேலை உண்டுன்னா இந்த தேசத்துல பெருங்கோடீஸ்வரனா இருப்பார். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு முற்ற நண்பனாக
பூமியில் இருக்கிறது RSS கூற்றாங்க. அது இயற்கையை விதித்த வழியாக நாம் நினைத்து 1930 திருப்பரங்குன்றம் அடைக்கப்பட்டமான லண்டன் பிரிவி பிரசிடென்ட் சொல்லக்கூடிய அந்த காலத்து சுப்ரீம் கோர்ட் திருப்பரங்குன்றம் குறித்து ஜஸ்டிஸ் ராமையர் என்கின்ற ஒருவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பல்வேறு விதமான போராட்டங்கள் இந்துக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்களுக்கும் தாபாக்கள் இருந்தது. 1909 பாடிசன் என்கின்ற ஒரு ICS கலெக்டர் அவர் சொல்றார், ஒரு ஜியாலஜிஸ்ட்